என்னாச்சுன்னு சொல்லு. அது இல்லக்கா, நான் இல்ல சேச்சி யாரோ மிரட்டி இருக்காங்க. சேச்சி பயந்துட்டு தான் இதை சொல்றாங்க. உண்மையை சொன்னாங்கன்னா விஷயமே வேறையா இருக்கும். சேச்சி சொல்லு சேச்சி, உண்மையை சொல்லு, பதில் சொல்லுங்க சேச்சி. பிரியா சொல்லு. சொல்லு சேச்சி. சேச்சி ஏன் இப்படி போய் சொல்ற? உண்மையை சொல்லு. மாமா உன்னை மிரட்டினார் தானே? அவருக்கு பயந்துட்டு தானே நீ போய் சொல்ற? சொல்லுங்க சேச்சி, அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல. உண்மையை சொல்லு. பறையும் சேச்சி. பிரியா இது ரொம்ப தப்பு. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு, அவங்களெல்லாம் யாரோ ஒரு கிளையண்ட் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, லஞ்சம் கேட்டிருக்காங்க. இவங்க தரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் இவங்க மேல தப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ, போலீஸ் தப்பா சொல்லுது, இப்போ நீ கரெக்டா சொல்ற, அப்படிதானே? பிரியா சேச்சியை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள மாத்தி சொல்ல வச்சிட்டீங்க. நானா? ச்சே, இல்லவே இல்ல. நீ வா சேச்சி, நம்ம போலாம். அப்படியா பிரியா? நான் அப்படியா பண்ணேன்? நான் உன்னை மிரட்டினேனா? நான் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லல்ல. பிரியா நீ அவங்கள விட மோசமாயிட்ட. எதுவா இருந்தாலும் சரி, நீ போய் சொல்லலாமா? சேச்சி பாய் சொல்லுங்க. பாய். அண்ணி பாப்பா. பிரியா, இன்னைக்கு என்ன மெனு? இட்லி சாம்பார், பூரி கிழங்கு, பொங்கல் வடை. எடுத்துக்கோ. அப்படியே உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரியே சொல்றியே. நீ டென்டிஸ்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நீ சர்வரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியோ? என்னப்பா நீ, உனக்காக காலையில எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சமையல் பண்ணிருக்கா. கோவம் வந்து நறுக்குன்னு 4 வார்த்தை ஏதாவது கேட்ட போறா. கோவமா? இவளுக்கா? பிரியா, உனக்கு கோவம் எல்லாம் வருமா? எனக்கா? எனக்கே கோவம் வரப்போது அத்தை. அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாமே கரெக்ட் தான். இப்பெல்லாம் நீங்க சண்டை போடுறீங்களா இல்ல சமாதானமா இருக்கீங்களான்னு கண்டே பிடிக்க முடியல. நீங்க சந்தோஷமா இருந்தா நல்லதுதான். தனோ, இங்க பாரு, 50% சேல் ஆஃபர் போட்டிருக்கான். இவர் ஒருத்தர் பேப்பரை பார்த்துட்டு அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான்னு வேலையே கிடையாது இவருக்கு. துணி பாதி விலையில போட்டிருக்கான். என்னது? என்ன சொல்றீங்க? காட்டுங்க. ஆமா, காட்டுனா மட்டும் படிச்சிருவியாக்கும். கொண்டா. என்ன நக்கலா? இல்ல தனோ, பாதி விலையில போட்டிருக்கான்ல, இப்ப வாங்கினா ரொம்ப நல்லது, அதுக்காக சொல்றேன். அப்படியா? அர்ஜுன், இத பாரு, பாதி ரேட்ல சட்டை இருக்குன்னு போட்டிருக்கான். நீ ஒரு 4-5 சட்டை எடுத்து போட்டுக்கோப்பா. ஆமா, ஒரு பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி சேல்ல எல்லாம் துணி வாங்குவான். யாரு பைத்தியக்காரன்? பாதி விலைக்கு விக்கிறவன் பைத்தியக்காரனா இல்ல வாங்க மாட்டேன்னு சொல்றவன் பைத்தியக்காரனா? என்னங்க இவன்? அது இல்ல தனோ, சார் பெரிய சிஇஓ இல்ல, அதனால பாதி ரேட்ல துணி எடுத்தா அவர் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா, அதான் யோசிக்கிறாரு. அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு.